ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பட்டாணி பன்னீர் மசாலா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் இந்த பன்னீர் மட்டர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். முந்திரியை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அரைக்கும்போது நைஸாக அரையும். இதை இங்கே சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் சில சாமான்கள்லாம் வறுத்துடலாம். முதல்ல சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லவங்கம் 1 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துடலாம். இந்த மசாலா தான் நம்ம இங்கே கிரேவியில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா பொடிச்சிடலாம். இப்போது இதே கடாயில் நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டாணி பன்னீர் மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும். இப்போ பட்டாணி சீசன். இப்போ நம்ம இதோட துருவி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதம்லாம் இந்த பட்டாணி சீசன் நல்லா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதோட பச்சை மிளகா 1 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பட்டாணி சீசனில் பட்டாணியை உரித்து வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம அதை எடுத்து உபயோகிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா ரோஸ்டட் ஆகணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் ஒரு அளவாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அரைச்சி வச்சிருந்த தக்காளி முந்திரி பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம்.
ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோட நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சுண்டலுக்கு வச்சுருந்த பட்டாணி கூட நீங்கள் 5 மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை பட்டாணி 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகணும். மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் துண்டுகளை சேர்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிரேவி. சப்பாத்திக்கு, பூரிக்கு, பராத்தாக்கு, புதினா பராத்தாக்கும் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மசாலா வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியை தூவிடலாம். அந்த பொடியை மட்டும் பொடிச்சு வச்சுட்டா இந்த டிஷ்ஷை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான கிரேவி. பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி அண்ட் பூரி, பராத்தா, புல்கா. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டாணி மசாலா. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வதக்கி விட்டோன்னா கொத்தமல்லி கசூரி மேத்தி வாசனையோட இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.